நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவா, இயேசுவே மீட்பர், இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவா, இயேசுவே மீட்பர், இயேசுவே. நீரே என் நம்பிக்கை, நீரே என் துருகம், நீரே என் கேடகம், நீரே ராஜா. நீரே என் நம்பிக்கை, நீரே என் துருகம், நீரே என் கேடகம், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவா, இயேசுவே மீட்பர், இயேசுவே. இயேசுவே, இயேசுவே. கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். உற்சாகமாய் தேவனை துதிங்க. ஹல்லேலூயா. யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் இந்த உலக வாழ்க்கையில அவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். அவர் தான் ராஜாவாக இருந்து சர்வத்தையும் ஆளுகை செய்கிற தேவன். அவர் நம்மோடு கூடவே இருந்து வந்து நமக்கு பக்கபலமாய் பாதுகாப்பாக இருந்து நல்ல நிழலாக இருந்து நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறார். எவ்வளோ நெருக்கங்கள் மத்தியில் நாம் கடந்து வந்த போதெல்லாம் அவருடைய கிருபை நம்மோடு கூட இருந்து வழி நடத்தினதல்லவா. இந்த 12வது மாதத்தை காண்போம் என்று சொன்னவர்கள் காணாமல் போயிருக்கலாம். ஆனால் கிருபையாய் நாட்களை கொடுத்து, கிருபையாய் காலங்களை கூட்டி கொடுத்து இந்த ஆண்டின் இறுதி நாட்களில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு நன்றி பலிகளும் ஸ்தோத்திர பலிகளும் நான் ஏறெடுப்போமா. 24 நாளத்திலிருந்து தேவனை துதிங்க. அவர்தான் ராஜாதி ராஜா, அவர்தான் கர்த்தாதி கர்த்தர், அவர்தான் நல்ல புகலிடம், அவர்தான் நல்ல துருகம், அவர்தான் அடைக்கலமானவர், நமக்கு போதுமானவராக இருந்திருக்கிறார். அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மைக்கு நன்றி செலுத்துகிறோம். மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி ஜனவரி மாதம் வரைக்கும் கர்த்தாவே, இந்த டிசம்பர் மாதத்திலே இந்த முதல் நாள் வரைக்கும் கர்த்தருடைய கிருபையினாலே எங்களை வழிநடத்தி வந்தீங்க. அதற்காக மக்கள் நன்றி. 3 சமய மக்களுக்கும் குளியாக்கார குடும்பத்துக்கும் ஊழியத்தின் பாதையிலும் கர்த்தர் நீர் ஒவ்வொருவருக்கும் போதுமானவராக இருந்து தப்பன் இந்த நாளிலே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் விடுதலோடு ஆராதிக்கும்படியா, விடுதலோடு துதிக்கும்படியா கர்த்தர் பாராட்டிய கிருபைகளுக்காக மக்கள் நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ஐயா. நீர் தாமை சகலவற்றையும் நீர் ஆளுகை செய்கிறவன். இந்த காலை வேளையில் எங்கள் மத்தியிலே பிரசன்னராக இருந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனுக்காய் நன்றி என்று சொல்லி இந்த 12வது மாதத்தில் கர்த்தர் வைத்திருக்கிற சகல விதமான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி தடை பண்ணுகிற வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளையும் துரைத்தனங்களின் அதிகாரங்களையும் பிரபஞ்சத்தின் லோகாதிபதியின் சேனைகளையும் நசனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்தி இந்த காலையில் கர்த்தர் வைத்திருக்கிற சகல விதமான ஆசீர்வாதங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டவிழ்த்து சுதந்திரத்துக் கொள்கிறோம் ஐயா. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக.
நாங்கள் விடுதலோடு பாடிமட நாமத்தை உயர்த்த கிருபைகளை தாங்க. சமூகத்தில் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள், துதி, ஸ்தோத்திர பலிகளை, காணிக்கை பலியை கர்த்தர் அங்கீகரிங்க. தேவ செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக கூட ஜெபிக்கிறோம். இந்த பண்டிகை காலம் ஆண்டவரே மகிழ்ச்சியாய் கடந்து போகட்டும். தேவைகளெல்லாம் சந்திக்கப்படட்டும் ஐயா. ஊழியத்தை நிறைவேற்ற கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வந்தவர்களை மாத்திரமல்ல, வர தடப்பட்ட மக்களையும் கொண்டு வாங்க. சூழ்நிலை நம்முடைய சமூகத்தில் வர முடியாமல் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருள்வீராக. உடைய கருத்தை அவர்கள் மீது வைத்து அவர்களை நீ ஆசீர்வதித்துக் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் நல்ல ஒரு நன்மை செய்கிறவரமாய் இருந்த தேவன், இந்த காலவேளை நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறபடியாலே உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். தடைகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தினால விலகட்டும், அற்புதங்களை காணட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பரமபிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 12வது மாதத்திலே வந்திருக்கிறோம். ஜனவரி மாதத்தில் சத்தத்தை உயர்த்தணும். ஆனால் 12ஆம் மாதத்தில் சத்தம் என்ன செய்யுது? குறைந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. விடுதலோட தேவ சமூகத்தில் உச்சாமய தேவனுடைய நாமத்தை என்ன செய்வோம்? நம்ம ஒரு சில பாடல்களை பாடி நம்ம என்ன செய்வோம்? மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இது பண்டிகை மாதமாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவராயிருந்து இந்த பண்டிகை கால மகிழ்ச்சியை நமக்கு என்ன செய்வார்? அதிகமாக்கி தருவாராக. நீங்கள் விடுதலோட தேவ சமூகத்தில் என்ன செய்யும்? நிஜமாய் துதிங்க. ஹல்லேலூயா. 11 மாத காலம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நெடுதூர பயணம். ஹல்லேலூயா. இன்று கண்டதை நாளை காணாதிருக்கிற இந்த உலகத்தில் கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருந்து வந்திருக்கிறார். எவ்வளோ ஆபத்துக்கள், எவ்வளோ நெருக்கங்கள், பலவீனங்கள், வியாதிகளின் மத்தியிலே நாம் கண்டதையெல்லாம் பார்த்துருக்கிறோம். ஆனால் கர்த்தர் கிருபையா இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதிக்கு தந்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும்? நன்றிகளை ஏறெடுக்க வேண்டும். உச்சாம கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் என்னையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவேன். எல்லா குறையும் தீர்த்தீரே, கொள்ளையாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே, கொள்ளையாவும் தொலைத்தீரே. அல்லல் யாவும் மறுத்தீரே, அல்லல் யாவும் மறுத்தீரே. அலைந்த என்னையும் மீட்டீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன். அம்புவியாவும் படைத்தீரே, அம்பரவும் வாக்காலே. அம்புவியாவும் படைத்தீரே, அம்பரவும் வாக்காலே. அம்பரா எல்லாம் மீட்டீரே, அம்பராயெல்லாம் மீட்டீரே. நம்பினோக்கும் தயவானே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா
பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்திரே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்திரே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. மன்னாயமக்கும் நீதானே, மன்னாயமக்கும் நீதானே, என்னாலும் எந்த துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். தீயோ நாம் புகழ் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். தீயோ நாம் புகழ் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். தேவா நீர் உந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தேவா நீர் உந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தீதணுகாது மறைவினிலே, தீதணுகாது மறைவினிலே, தேடி உமதடி தங்கிடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவே. அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவே. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அல்லும் பகலும் நேர்த்தியமாய், அல்லும் பகலும் நேர்த்தியமாய் அன்பே உம்மையே துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. கண்ணின் மணி போல் காத்திரே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. கண்ணின் மணி போல் காத்திரே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. மன்னாயமக்கும் நீதானே, மன்னாயமக்கும் நீதானே, என்னாலும் எந்தன் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். கரங்களை உச்சாம்பாய் தட்டு தேவ சமாதில ஓ க்ளோரி டு நமக்கு நன்றி என்று சொல்லுங்க. நீரே எங்களுக்கு அடைக்கலமாய், நீரே எங்களுக்கு துணையாய் இருந்து ஹல்லேலூயா நேர்த்தியாய் நடத்தின தேவன். எவ்வளோ தீங்குகள் தீமைகள் வந்த போதும், அம்புகள் எய்யப்பட்ட போதும் நம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து
ஒரு கண்ணின் மணியை போல எங்களை காத்தீர் ஆண்டவரே. நீர் காத்த அந்த தயவு பெரியது. தகுதியற்ற எங்களையும் நீர் கிருபையாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர். அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துவோம். எவ்வளோ நாங்கள் தூரமாக இருந்த போதெல்லாம் நீர் எங்களை தேடி வந்த தேவன். இந்த ஆண்டிலே எவ்வளவோ நாங்கள் பாவம் செய்த போதெல்லாம் எங்கள் பாவங்களை மன்னித்து நம்முடைய சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்த்து இந்த நாளில் ஜீவனோடு கொண்டு வந்திருக்கிறீங்க. அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் நல்லவரும் நீர் நன்மை செய்கிறவருமாயிருந்து தொல்லை கஷ்டங்களை எல்லாவற்றையும் நீக்கி எல்லா குறைவுகளையும் நீக்கி ஆண்டின் இறுதியிலே நாங்கள் தாப்பனே நன்மைகளை காணும்படியாய் கர்த்தாவே நம்பினவர்களை நீர் காத்து வந்தீர். கைவிடாதபடி எம்மட்டும் நடத்தி வந்த தேவன் நீர் நல்லவராகவே இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஓ க்ளோரி டு லார்ட். மக்கள் நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம். யூதாவின் நிருபத்தில் 24ஆம் வசனம் சொல்லுது, வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமை உள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருந்தார். அல்லேலூயா. நாம் வழுகி போகிறதுக்கு அநேக காரியங்கள் இந்த உலகத்திலே காணப்பட்டது. இந்த 11 மாத காலமும் நாம் ஜீவனோடு இருப்பதும் என்று சொன்னார். அது கர்த்தருடைய கிருபையாய் இருக்கிறது. எவ்வளவு தீங்குகளை நாம் பார்த்திருக்கிறோம். சங்கீதக்காரன் 25 சொல்ல, தீங்கு நாள் அவர் தம்முடைய கூடாரத்தில் என்னை மறைத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு தீங்குகள் வந்தபோது அவருடைய கூடாரத்தில் என்ன செய்கிறார்? என்னை மறைத்து என்னை தம்முடைய கூடார மறைவிலை ஒளித்து வைத்து ஒரு நாளில் கண்மலையிலே உயர்த்தும்படியாய் இந்த நாளில் அவர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நமக்கு தகுதியே இல்லை, ஆனால் கிருபையாய் நமக்கு தகுதியை கொடுத்த தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுங்க. அகில சிருஷ்டிகளும் தேவனை துதிக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் தெரியுமா இல்லையா? இந்த உலகத்தில் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள் எல்லாம் தன்னுடைய கிரிகளை செய்யும் போது அது தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அவைகளெல்லாம் தேவனை மகிமைப்படுத்தும் போது துதிக்கும் போது மாம்சமான யாவரும் என்ன செய்யுமா? தேவனை துதிக்க வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் அருமையாக எழுதுகிறான். என் வாய் கர்த்தருடைய துதியை சொல்லி வருவதாக மாம்ச தேகமுள்ள யாவும் பரிசுத்தமுள்ள தேவனுடைய நாமத்தை என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க. எல்லா நாளும் தேவனை நாம் என்ன செய்யணுமா? ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் இந்த ஆண்டின் இறுதியிலே நமக்கு கொடுத்திருக்காருன்னு சொன்னால் அவர் கொடுத்த ஜீவனுக்காக அதிகமாய் தேவனை நாம் துதிக்க வேண்டும். எல்லா சூழ்நிலை மத்தியிலும் கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருந்து வழி நடத்தி வந்தார். அல்லேலூயா. மீண்டும் உற்சாகமாய் அவருடைய பிறப்பின் பண்டிகை பாடலை நாம் பாடுவோம். அல்லேலூயா. டிசம்பர் மாதம் வந்தாலே யாருக்கெல்லாம் ஞாபகம் வருதே தெரியாது. உலகத்தில் எல்லாருக்கும் என்ன செய்யுது? ஞாபகம் வருது. குறிப்பாக சென்னை மக்களுக்கு எப்படி ஞாபகம் வருது இல்லை? நேற்றுலாம் சொல்கிறாங்க டிசம்பர் மாதத்தில் ஜனவரி தொடங்கினது முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் நாம் எதிர்பார்க்குறோமோ இல்லையோ புறஜாதிகள் அதிகமாக டிசம்பர் மாதத்தை எதிர்நீக்கிருக்கான். மறந்து போகாதீங்க. என்னைக்கு சுனாமி வந்ததோ அதை மறந்து போகாமல் நினைவில் வைத்திருக்கிறவர்கள் புறஜாதிகள். நமக்கு பண்டிகை நாளாக இருக்கிறது. மகிழ்ச்சியாய் தேவ சமூகத்தில் பெருளும் நம்ம சினிமா காணப்பட வேண்டும். உலகம் மறுக்க முடியாது, யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்ல முடியாது. உலகத்தில் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே பண்டிகை கிறிஸ்மஸ். அல்லேலூயா. அதை மறந்து போகாதீங்க. இன்றைக்கி சொல்கிறாங்க நம்மளாம் என்ன செய்யணும்? சிறுபான்மை தேவன் சிறுமை உள்ளவர்களை கண்ணோக்கி பார்க்கிறவராகவே இருக்கிறார். நம்ம அவருடைய பார்வையிலுமே மேன்மையானவர்கள். அல்லேலூயா. நம்ம எப்பொழுதும் தேவ சமூகத்தில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். ராக்காலம் பெத்லே மேய்ப்பர்கள். உற்சாகமாய் பாடுங்க. க்ளோரி டு தி ராக்காலம் பெத்லே மேய்ப்பர்கள் தமந்தை காத்தனர். கர்த்தாவின் தூதரீரங்க விண்ஜோதி கண்டனர். ராக்காலம் பெத்லே மேய்ப்பர்கள் தமந்தை காத்தனர். கர்த்தாவின் தூதரீரங்க விண்ஜோதி கண்டனர். அவர்கள் அச்சம் கொள்ளவும் விண்தூதர் தீகிலே எல்லோருக்கும் சந்தோஷமாம் நற்செய்தி கூறுவே. தாவீதின் வம்சம் ஊரிலுமை கிறிஸ்துநாதனா உலோகத்தார்க்கு இரட்சகர் இன்றைக்கு பிறந்தார். இதுங்கள் அடையாளமா முன்னணை மீதுமே கந்தை பொதிந்த கோலமாய் அப்பாலனை காண்பி என்றுரைத்தான் அக்ஷரமில். 1 Samuel 16 வினோதாம் கூட்டத்தார்
ஆத்மாவை போற்றினார். மாவுன்னதத்தின் ஆண்டவா நீர் மேன்மை அடைவீர். பூமியில் சமாதானமா நல்லோர்க்கு ஏகுவீர். காலபெற்று மேய்ப்பர்கள் தமதை காத்தனர். கர்த்தாவின் தூதர் இறங்க ஜோதி கண்டனர். இருங்களடையாளமா உன்னனை மீது நீர் கந்தை பொதிந்த ஓலமாய் அப்பாளனை காண்பீர். மாவுன்னதத்தில் ஆண்டவா நீர் மேன்மை அடைவீர். பூமியில் சமாதானமும் நல்லோர்க்கு ஏகுவீர். கரங்களை உற்சாகமா தட்டுங்க. ஹல்லேலூயா. 2024 ஆண்டுகள் முன்பதாக இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை மீட்கும்படியாய் இரட்சகராய் வெளிப்பட்ட தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அநேகர் இந்த நாளில் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் யூதர்களோட இன்னும் அநேகர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்கிறாங்க. எவ்வளவு பாரமாக இருந்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் தம் சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறும்படியாய் ஏசாயா தீர்க்கன் மூலமாக கிமு 750 ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை 2024 முன்பதாக என்ன செய்து அது வெளிப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அதான் உண்மை. ஹல்லேலூயா. நமக்காக பரலோகத்திலிருந்து தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. அவருடைய அன்பு பெரிதாக இருக்கிறது. யாரும் செய்ய முடியாத ஒரு அன்பு, யாரும் செய்து முடிக்க முடியாத ஒரு அன்பு தேவன் நம்ம இது வைத்த அன்பு. ஹல்லேலூயா. புறஜாதிகளுக்கு கதவுகளே இல்லைங்க, திறக்கப்படவே இல்லை. அந்த கிருபையாய் இந்த நாட்களில் புறஜாதிகளுக்கு கதவுகள் திறக்கப்பட்டிருது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படும்படியாக மத்தேயு எழுதுகிறாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். தமது ஜனத்தின் பாவங்களை நீக்கி என்ன செய்வாராம், அவளை ரட்சிப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றும்படியாய் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெறுவார். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூடவே இருக்கு. இந்த உலகத்தில் யார் நம்மோடு கூட இருப்பான்னு நினைக்கிறீங்களோ அவர்கள் நம்மை கைவிடுவார்கள். யார் நம்மோடு கூட வருவார் என்று சொல்லுவீங்கன்னா அவர்கள் கைவிடும். ஆனால் இறுதி வரை நம்மை கொண்டு சேர்க்கிறவர் அவர் நம்மோடு கூட இருக்கிற இம்மானுவேல். அல்லேலூயா. அதை மறந்து போகாதீங்க. இயேசு என்ற நாமத்தை நாம் இருதயத்தில் விசுவாசிக்கும் போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் நமக்கு மன்னிக்கப்படுகிறது. இம்மானுவேல் என்று சொல்லும் போது அவர் நம்மோடு கூடவே வருகிறவராக இருக்கிறார். இந்த நாசிலே சுவாசம் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் நம்மோடு கூட இருக்கிறார். நித்தியத்தில் கொண்டு சேர்க்கிறவரும் அவர் நம்மோடு கூடவே இருந்து வழி நடத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அது பரிசுத்த லூக்காவிலே 2ஆம் அதிகாரத்தில் 8லிருந்து இங்கே வாசிக்கப்படும்போது அநேக காரியங்களை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு அடையாளத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி முன்ன நிலையில் என்ன செய்வாங்க, துணிகளை சுற்றி குழந்தையை கொடுக்க என்ன செய்வாங்க, கிடைத்திருக்க காண்பீர்கள் சொல்லி மேய்ப்பர்களுக்கு வெளிப்பட, யாரால் புறக்கணிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறது. யாரால் அர்ப்பணம் என்று எண்ணுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். உன்னதத்திலே மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேலே பிரியமும் உண்டாதன்னு சொல்லி ஒரு திரள் கூட்ட சேனையை அந்த தேவதனோடு கூட இறங்கி அந்த தேவனை என்ன செய்தார்களாம், துதித்தார். பாவத்தில் கிடந்த ஜனங்களை மீட்கும்படியாய். புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் இடைப்பட்ட காலங்கள் 400 ஆண்டுகள் சொல்வது அது இருண்ட காலமாக இருந்தது. வெளிச்சமே இல்லை ஜனங்கள் மத்தியிலே. கர்த்தர் கிருபையா தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்தார். ஏசாயா தீர்க்கதரிசனமாக வெளிப்படுத்துகிற போது கர்த்தர் நல்லவராக இருந்து நம்மை இம்மட்டுமாய் ரட்சித்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு என்ன செய்யணும், நாம் நன்றி பலிகளும் ஸ்தோத்திரம் எப்பொழுது செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அதை மறந்து போவார். கர்த்தர் நல்லவரும் அவர் போதுமானவராக இருந்து நம்மை நடத்துகிறவர். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் அந்த நாளில் நமக்கும் என்ன செய்யறது, மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு என்றால் இன்றைக்கி எல்லாம் புறஜாதிகிட்ட போய் இயேசுன்னு சொன்னால் நிறைய பேருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, ஆனால் வரமாட்டாங்க. இருதய கடினம். புறஜாதியுடைய நிறைவு வரும்போது தேவனுடைய வருகை இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அல்லாஹ் ஒரு நாள் நிறைவு பெறும். கர்த்தர் நிச்சயமாய் மீண்டும் அவர் நம்மத்திலே வருகிறவராக இருக்கிறார். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். கரங்களை தட்டி உற்சாகமாய் இந்த பாடலை பாடுவோம். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் ரட்சகர் பிறந்தாரே.
எல்லா உலகினில் நம்மையும் மீட்டிட மீட்பர் பிறந்தாரே. எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் இரட்சகர் பிறந்தாரே. எல்லா உலகினில் நம்மையும் மீட்டிட மீட்பர் பிறந்தாரே. மாடடையும் தொழுவத்தில் மானிடனாக பிறந்தாரே. மாடடையும் தொழுவத்தில் மானிடனாக பிறந்தாரே. முன்னணி மீது துணிகள் சுற்றி பாலன் பிறந்தார் நீ அறியாயோ. முன்னணி மீது துணிகள் சுற்றி பாலன் பிறந்தார் நீ அறியாயோ. எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் இரட்சகர் பிறந்தாரே. எல்லா உலகினில் நம்மையும் மீட்டிட மீட்பர் பிறந்தாரே. ஈசாயின் அடிமர துளிர் ஒன்று தோன்றி தேவகுமாரன் பிறந்தாரே. ஈசாயின் அடிமர துளிர் ஒன்றில் தோன்றி தேவகுமாரன் பிறந்தாரே. அடிமையின் ரூபமாய் தாழ்மையின் உருவாய் கிறிஸ்து பிறந்தார் நீ அறியாயோ. அடிமையின் ரூபமாய் தாழ்மையின் உருவாய் கிறிஸ்து பிறந்தார் நீ அறியாயோ. எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் இரட்சகர் பிறந்தாரே. எல்லா உலகினில் நம்மையும் மீட்டிட மீட்பர் பிறந்தாரே. யூதாவின் செங்கோல் இஸ்ரவேலின் ராஜன் ராஜாதி ராஜாவாய் பிறந்தாரே. யூதாவின் செங்கோல் இஸ்ரவேலின் ராஜன் ராஜாதி ராஜாவாய் பிறந்தாரே. நிறந்தீரில் விடிவெள்ளி வழிகாட்டிட இயேசு பிறந்தார் நீ அறியாயோ. கிழக்கில் விடிவெள்ளி வழிகாட்டிட இயேசு பிறந்தார் நீ அறியாயோ. எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் இரட்சகர் பிறந்தாரே. எல்லா உலகில் நம்மையும் மீட்டிட மீட்பர் பிறந்தாரே. எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் இரட்சகர் பிறந்தாரே. எல்லா உலகினில் நம்மையும் மீட்டிட மீட்பர் பிறந்தாரே. Hallelujah, praise the Lord. நன்றி ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இருளை நீக்கும் பேரொளியாய் கிறிஸ்து இந்த உலகத்திலே 2000 வருடங்களுக்கு முன்பாக அவர் அவதரித்தார். இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படியாய். ஹல்லேலூயா. ஓ தேவனுடைய உன்னதமான நோக்கம் நிறைவேறி நீங்களும் நானும் இன்றைக்கு இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்தில் தேவனை மகிமைப்படுத்துகிற அந்த நல்ல கிருபைகளுக்குள்ளே கர்த்தர் நம்மை வழி நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நாம் நன்றிகளை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. ஓ
தீர்க்க தரிசனமாய் தேவன் உரைத்த ஒவ்வொரு வார்த்தையும் கிறிஸ்து மூலமாய் நிறைவேறும்படியா, இயேசு மூலமாய் பாலகனாய் இயேசு பிறந்து பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றி, ஹல்லேலூயா, தேவனுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றி இந்த நாளிலே அவர் மகிமையாய் பிதாவினுடைய வலது பாரிசத்திலே அவர் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டவர்களாக, ஹல்லேலூயா, தேவனுக்கு என்று வாஞ்சியாய் ஜீவிக்கிற அந்த நல்ல அனுபவங்களிலே கர்த்தர் நம்மை அனுதினமும் பலப்படுத்தி கொண்டே வருகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நன்றிகளை எடுத்து எழும்பி நின்று ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம் மத்தியில் அவர் பிரசன்னராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பணிந்து குனிந்து பயபக்தியோடு கூட நடுக்கத்தோடு கூட ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்ற கர்த்தருடைய வார்த்தையின்படி இப்பொழுதும் கூட தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து தேவனை மாத்திரம் உயர்த்தும் பொழுது கர்த்தர் நம் மத்தியில் நம்மை ஆளுகை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் பயப்பட வேண்டியதே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு வருடத்தை கடந்து வர இல்லையா, அந்த 12வது மாதத்துக்குள்ள இந்த பண்டிகையின் சந்தோஷங்களுக்குள்ளே கடந்து வர கர்த்தர் நமக்கு கிருபைகளை கர்த்தர் பாராட்டி இருக்கிறார். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது விடுதலையாய் அனுபவங்களுக்குள்ளே கடந்து போக கர்த்தர் கிருபைகளை தருகிறவராய் இருக்கு. மட்டும் நம்மை நடத்தினார். 11 மாத காலங்களை அற்புதமாய் கடந்து வர பண்ணினார். அதிசயங்களை செய்வேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணினார். எப்போ எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது தேவனை மாத்திரம் நம்பி அவரோடு கூட இருக்கிற அனுபவங்களிலே கடந்து வரும் பொழுது குறைவில்லாதபடி கர்த்தர் நம்மை வழிநடத்தி கொண்டேவர். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட ஸ்தோத்திரித்து தேவனை மகிமைப்படுத்தி, ஹல்லேலூயா, பிரைஸ், என்னை உண்டாக்கினவர், என்னை அழைத்தவர், அவர் உண்மையுள்ளவராக இருக்கிற, என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட பாடி தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. பெயர் சொல்லி அழைத்த தேவர், என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவர், உன்னை மகிமைப்படுத்திடுவார், உன்னை மகிமைப்படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் நடந்து செல்கிறார். அவர் எனக்கு முன்பாய் கடந்து போகிறார். என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. பலவீனனாவதில்லை,
சுகவீனம் தொடர்வதில்லை. விசுவாசத்தோடு கூட சொல்லுங்க. பலவீனம் ஓ சத்ரு ஒருபோதும் உங்களை பலவீனப்படுத்த முடியாது. பின்தொடர்ந்து வருகிற எல்லா ஆளுகைகளுக்கு கர்த்தர் நிச்சயமாய் உங்களை விடுவிக்கிற ஜெயிப்பதில்லை. சாத்தான் என்னை ஜெயிப்பதில்லை. சாபம் என்னை அணுகுவதில்லை. சாபம் என்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை. வாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை. ஆண்டுகள் முடிவதில்லை, அவர் ஆண்டுகள் முடிவதில்லை. அவர் கிருபையும் விலகுவதில்லை, அவர் கிருபையும் விலகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, என்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, சமூகத்தில் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துகிறதற்காக நன்றி. நான் பலவீனனாவதில்லை. ஆண்டவரே, கர்த்தர் உம்முடைய பலத்தினாலே என்னை இடைகட்டுகிற தேவனாய் இருக்கிறீங்க அப்பா. எஸ், நான் நன்றி இயேசுவே. ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. என் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் மட்டும் உங்களை கரம் பிடித்து வந்த தேவன். ஹல்லேலூயா. அவர் இனிமேலும் உங்களை வழி நடத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். என் தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஓ பின்தொடர்ந்து வருகிற சகல பார்வோனின் சேனைகளை எதிர்த்து நிற்க, ஓ சத்ருவை எதிர்த்து நிற்கும்படியான திராணியை கர்த்தர் உங்களில் அவர் பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். என் தேவனே, கர்த்தரிலும் அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. ஹல்லேலூயா. ஒரு மானனி அந்தியாக்குறவரமா. ஓ நன்றி இயேசுவே, நன்றி கர்த்தாவே. பலவீனமாக ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிறோம், ஆனா தேவ பலத்தினாலே கர்த்தர் நம்மை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ பயத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரேன், ஆனா ஆண்டவர் என்னை தைரியப்படுத்தி என்னை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ சத்துவம் இல்லாமல் கடந்து வருகிறார் கர்த்தர் தம்முடைய சத்துவத்தினாலே என்னை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க பலப்படுத்துங்க. போரடிக்கும்படியான புதிதும் கூர்மையுள்ள யந்திரமுள்ள பற்களாய் உன்னை மாற்றுகிறேன் என்ற கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. மலைகளை நான் பதறாக்கி போடும்படியான பலனை கர்த்தர் நீங்க பெருக பண்ணுகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா.
ஓ பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே. ஆண்டு முழுவதும் 16 மாத காலங்களை சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து வர கர்த்தர் கிருபைகளை கொடுத்தீங்க. இந்த புதிய மாதத்தையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருகிற தேவன். ஹல்லேலூயா. பயத்தை கர்த்தர் நீங்க எடுத்து போட்டு ஆண்டவரே உன்னதமான தேவ பலத்தினாலே கர்த்தர் நீங்க நிரப்புங்க. தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை தரல, பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ரமானனி ஹந்தியாக்குறவரபா. நான் பலவீனன் ஆகிறது இல்ல, சுகவீனம் என்னை தொடருகிறது இல்ல. ஹல்லேலூயா. ஓ விசுவாசத்தோடு கூட சொல்லுங்க. ஓ ரிமானனி ஹந்தியானுரபானனி ஆக்குறவரபா. ஓ நமந்துனாலியானி ஆக்குறவரபா. ஹல்லேலூயா. ஓ நான் பயப்படுகிற காரியம் எனக்கு நேரிடாதபடிக்கு அவர் நிச்சயமாகவே உங்களை பலப்படுத்துகிற தேவனா இருக்கு. ஓ ரமானனி ஹந்தியாக்குறவரபா. ஓ கலக்கங்களை பயத்தை கர்த்தர் எடுத்து போடுங்கப்பா. ஓ உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலத்தினாலே கர்த்தர் நீங்க நிரப்புங்க, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்கப்பா. பலவீனமா இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புங்க. Praise you Father. ஹல்லேலூயா. மானனி ஹந்தியாக்குறவரபா. ஓ தேவனுக்காய் வாஞ்சையாய் பிரகாசிக்கும்படியாய் ஆண்டவரே நீ ஹந்துனாலியாக்குறவரபா. ஓ ரிமானனி ஹனியந்தியானுரபானனி ஆக்குறவரபா. கர்த்தர் நீங்க ஒவ்வொருவரையும் பிரகாசிக்க செய்கிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். தேவனே இருளின் ராஜ்யத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு எங்களை வரவழைத்து உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பாக்கியத்துக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றிகளை எடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் எங்களை நினைத்தருளினதற்காக நன்றி. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை மறந்து போகவே இல்லை. ஆண்டவர் உங்களை நினைத்தருளினார். அவர் நிச்சயமாகவே உங்களை இந்த இடத்துல அவர் ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். நன்றி இயேசுவே. மட்டும் கர்த்தர் நீர் என்னை நடத்தினீங்க, ஒருபோது என்னை நீர் கைவிடுகிறதே இல்லை. ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே. ஓ தொடர்ந்து கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவன். அவருடைய கரத்துல நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா ஹல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிற தேவன். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட பாடி தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். பிரைஸ் தி லார்ட். நன்றி இயேசுவே. இம்மட்டும் நீர் என்னை நடத்தி, இம்மட்டும் என்னை பாதுகாத்தி, எந்த இயேசு மிகவும் நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஹல்லேலூயா. எந்த இயேசு மிகவும் நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஒரு நாளும் உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம். 16 மாத காலங்கள் நீர் என்னை கைவிடவே இல்லை. ஆண்டவரே உம்முடைய சமூகம் என்னோடு கூட எப்பொழுதும் என்னை பலப்படுத்தினதற்காக நன்றி. மறப்பதில்லை. எந்த இயேசு மேலானவர், ஒரு நாளும் மறப்பதில்லை. எந்த இயேசு மேலானவர், எந்த அவசியம் அறிந்து வானத்தின் வாசல்கள் திறந்து எல்லாம் பூரணமாய் நல்கினீரே. இந்த இயேசு நல்ல மேய்ப்பர், எல்லாம் பூரணமாய் நல்கினீரே. இந்த இயேசு நல்ல மேய்ப்பர், இம்மட்டும் நீர் என்னை நடத்தி, இம்மட்டும் என்னை பாதுகாத்தி, எந்த இயேசு மிகவும் நல்லவர், நல்லவரே.
அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. யாவே ஹalleluya. அல்லேலூயா யாவே அல்லேலூயா 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 யாவே அல்லேலூயா யாவே அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி கர்த்தாவே. கரங்களை தட்டி கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. கர்த்தர் நீர் நல்லவராய் பெரியவராய் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து என் தேவனே ஒவ்வொரு நாளையும் கடந்து வரும்படியான பாக்கியங்களை கர்த்தர் பெருக பண்ணினீங்க. ஓ ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும்னு சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் நீர் நிறைவாய் வழி நடத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், இருதயங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். கர்த்தர் நீர் எங்களை தொடர்ந்து ஆளுகை செய்து நடத்துங்க. ஹல்லேலூயா. என் தேவனே துதிக்கிறோம் அப்பா. உடைய பிரசனத்தின் நிறைவோடு கூட உடைய அனுபவங்களுக்குள்ளே கடந்து போக கர்த்தர் கிருபைகளை தாங்க. நீர் எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் தேவரே நீர் பெரியவர் என்று உடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் ஆளுகை செய்யுங்க, நாமத்தை உயர்த்துங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். உட்காருவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாலிப பிள்ளைகள் காணிக்கைக்காக ஒரு பாடலை பாடுவார்கள். அப்பொழுது காணிக்கைகள் சேகரிக்கப்படும். டிசம்பர் மாதம் வந்தாச்சே, குலு குலு காலம் வந்தாச்சே, புது புது ராகம் என்னில் வந்தாச்சே, ஜாலி நேரம் வந்தாச்சே, புது புது தாளம் வந்தாச்சே, கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் நேரம் வந்தாச்சே. டிசம்பர் மாதம் வந்தாச்சே, குலு குலு காலம் வந்தாச்சே, புது புது ராகம் என்னில் வந்தாச்சே, ஜாலி நேரம் வந்தாச்சே, புது புது தாளம் வந்தாச்சே, கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் நேரம் வந்தாச்சே. மணமகனாய் உலகில் வந்தார், இறைமகனாய் அவதரித்தார். மணமகனாய் உலகில் வந்தார், இறைமகனாய் அவதரித்தார். வந்தாச்சே, குலு குலு காலம் வந்தாச்சே, புது புது ராகம் என்னில் வந்தாச்சே, ஜாலி நேரம் வந்தாச்சே, புது புது தாளம் வந்தாச்சே, கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் நேரம் வந்தாச்சே.
ரட்சகராய் இந்த உலகில் வந்தார் நம்மை மீட்பதற்காய் அவதரித்தார் ரட்சகராய் இந்த உலகில் வந்தார் நம்மை மீட்பதற்காய் அவதரித்தார் நேர்மையாக இந்த உலகில் வந்தார் தம்மை தாழ்த்தி நம்மை உயர செய்தார் நேர்மையாக இந்த உலகில் வந்தார் தம்மை தாழ்த்தி நம்மை உயர செய்தார் டிசம்பர் மாதம் வந்தாச்சே குலு குலு காலம் வந்தாச்சே புது புது ராகம் என்னில் வந்தாச்சே ஜாலி நேரம் வந்தாச்சே புது புது தாளம் வந்தாச்சே கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் நேரம் வந்தாச்சே மனிதர்கள் வாழ்வதனை வாழ்ந்து காட்டிடத்தான் வந்துதித்தார் மனிதர்கள் வாழ்வதனை வாழ்ந்து காட்டிடத்தான் வந்துதித்தார் பாவத்தை அவர் ஏற்று நம்மை காத்தார் சாத்தான் மேல் என்றென்றும் வெற்றி தந்தார் சாபத்தை அவர் ஏற்று நம்மை காத்தார் சாத்தான் மேல் என்றென்றும் வெற்றி தந்தார் டிசம்பர் மாதம் வந்தாச்சே குலு குலு காலம் வந்தாச்சே புது புது ராகம் என்னில் வந்தாச்சே ஜாலி நேரம் வந்தாச்சே புது புது தாளம் வந்தாச்சே கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் நேரம் வந்தாச்சே டிசம்பர் மாதம் வந்தாச்சே குலு குலு காலம் வந்தாச்சே புது புது ராகம் என்னில் வந்தாச்சே ஜாலி நேரம் வந்தாச்சே புது புது தாளம் வந்தாச்சே கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் நேரம் வந்தாச்சே லா 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 சபையின் அறிவிப்புகள். இன்று மாலை 6:30 மணிக்கு சிறுவர் வாலிபர் கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி நடைபெறும். பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி சபையார் அனைவரும் பங்கு கொள்ளவும். இன்று மாலை 6:30 மணிக்கு சிறுவர் வாலிபர் கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி நடைபெறும். பிள்ளைகள் உற்சாகப்படுத்தி சபையின் அனைவரும் பங்கு கொள்ளவும். இந்த மாதம் முழுவதும் வேதபாட கூட்டம் நடைபெறாது. வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு உபவாச ஜெபம் ஆலயத்தில் நடைபெறும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு வாலிபர் கூடுகை நடைபெறும். 11 மணிக்கு காலை ஆராதனை நடைபெறும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு சாட்சியின் வாரம். தேவனுடைய நாமத்திற்காக மகிமைக்காக சாட்சி பகிர்ந்து கொள்ளவர்கள் சாட்சி சொல்லலாம், பங்கு கொள்ளவும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு வாலிபர் கூடுகை நடைபெறும். 11 மணிக்கு காலை ஆராதனை நடைபெறும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு சாட்சியின் வாரம். தேவனுடைய நாமத்திற்காக மகிமையாக சாட்சி பகிர்ந்து கொள்ளவர்கள் பகிர்ந்து கொள்ளவும். வாரம் பிறந்த நாள் காண்பவர்கள் 1ஆம் தேதி ஆதினா ஈடித், 5ஆம் தேதி சகோதரி ஜான்சி. இந்த வாரம் திருமண நாள் காண்பவர் 6ஆம் தேதி சகோதரர் ஆல்பர்ட், சகோதரி கிளாடிஸ். விசேஷித்த அறிவிப்புகள். இந்த மாதம் பாடல் குழுவினர் கிறிஸ்மஸ் பாடல் குழுவினர் உங்களை வீடுகளை சந்திப்பார்கள். எந்த பகுதி என்பதை வாட்ஸ்அப்பில் பின்னர் தெரிவிக்கப்படும். விசேஷித்த அறிவிப்புகள். இந்த மாதம் கிறிஸ்மஸ் பாடல் குழுவினர் வீடுகளை சந்திப்பார்கள். எந்த பகுதி என்பதை வாட்ஸ்அப்பில் பின்னர் தெரிவிக்கப்படும். இந்த நாள் தேவ செய்திக்காகவும் காணிக்கைக்காகவும் பிறந்த நாள் காண்பவர்களுக்காகவும் ஜெபிப்போம். சோதரமாப்பா அவன் நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா. துதியின் மத்தியில் வாசம் செய்யுங்கள் அன்பின் தகப்பனே மக்கள் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. எங்கள் பரலோகத்தின் பரமபிதாவே துதிக்கிறோம். எங்கள் அன்பில் பரிசுத்தம் உள்ளவரே துதிக்கிறோம்ப்பா. தகப்பனே இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் காலையில் உம்மை பாடி உம்மை துதிக்க உம்மை ஆராதிக்க உமது நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்க அந்த பாக்கியத்தை இந்த கிருபை இந்த நாளில் எங்கள் 3 சபையில் ஒவ்வொரு விசுவாச குடும்பத்துக்கும் இந்த காலவேளை நீங்கள் கொடுத்தீங்க. அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பாடல் நிமித்தமாப்பா உமது நாமம் மகிமைப்பட்டது போல இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலும் அப்பா ஆண்டவரே மாதத்தின் முதல் நாளில் உமது வாக்கு தத்தத்தை நாங்கள் கேட்க
நடக்கத்தக்க அந்த பாக்கியத்தை இந்த கிருபை இந்த காலவெளிகளை கொடுத்துருக்கீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த மாதம் முழுதுமாப்பா நீங்கள் கொடுக்குற வார்த்தையை நாங்கள் பிடித்து அதன்படி நடக்கிற அந்த பாக்கியத்தை அந்த கிருபை எங்கள் சபை கிளை சபையில் ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் கொடுத்து வழிநடத்த போகிற தவிக்காமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அதே போல் தகப்பனே இந்த நாட்டில் கொடுக்கப்பட்ட காணிக்கையும் கர்த்தருக்கு கொடுக்குறோம். கொடுத்த ஒவ்வொரு கரத்தையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை என்ன நோக்கத்தோடு உங்கள் சமூகத்தில் வைத்திருக்கார்களோ அது 30, 60, 100 ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்க அந்த பாக்கியத்தை அந்த கிருபை நீங்கள் கொடுத்து வழிநடத்த போகிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அதேபோல் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளையும் கர்த்தருக்கு கொடுக்குறோம். கடந்த ஆண்டை காட்டில் அந்த ஆண்டில் நன்மையான கிருபைகளை சேர்ந்து ஆண்டவர் இன்னும் அநேக பிறந்த நாள் கொண்டாடத்தக்க நல்ல சரீரத்தில் ஆரோக்கியத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து வழிநடத்த போகிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தும். விசேஷமாக தகப்பனே இந்த திருவிருந்த ஆராதனை கூட எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கேன். ஆண்டவர் இந்த திருவிருந்தாலே நாங்கள் கலந்து கொள்ளத்தக்க இந்த காலவேளை எங்களை ஒவ்வொருவரும் தகுதிப்படுத்தி ஆண்டவர் உங்கள் சமூகத்தில் வந்து நிற்கத்தக்க அந்த பாக்கியத்தை அந்த கிருபை எங்களுக்கு கொடுத்து வழிநடத்த போகிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அதேபோல் தகப்பனே மாலை நடக்கிற ஆண்டவரே இந்த சிறுவர் வாலிபர்கள் கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியை கூட நீ எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து வழிநடத்த போகிறீங்க. எங்களுக்கு சுயதோஷங்களை எங்களை மாற்றி கொடுத்து நாங்கள் குடும்பமாக வந்து ஆண்டவர் உமது நாமத்தை உயர்த்தத்தக்க அந்த பாக்கியத்தை இந்த கிருபை இந்த மாலைவேளை எங்களுக்கு கொடுத்து வழிநடத்த போகிறீங்க. நீங்கள் பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தை செய்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. குழந்தை பிரதிஷ்டைக்காய் கொண்டு வந்திருக்க பின்னி தமிழ் குழந்தை எடுத்துட்டு பிரைசலாட். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அருமையான பின்னி தமிழரசிக்கு கத்தர் அருமையான ஒரு குழந்தையை கத்தர் தந்து அவருடைய குடும்ப வாழ்க்கையை கத்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணி இருக்கிறார். நம்ம அருமையான இந்த பிள்ளைகளே தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பிரைசலாட். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மக இரக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அருமையான இந்த காலை ஆராதனை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே அருமையான பிள்ளைகளை பின்னி தமிழரசியை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தர் நீர் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் நீர் ஆண்டவரே அவர்களுக்கு ஆசீர்வதித்து இந்த நாளிலும் என் தேவனை குழந்தை பாக்கியத்திலே அருமையான மகளை கர்த்தர் நீர் மகிழ்ச்சியாக்கி சிறு பிள்ளையோடு கூட ஆண்டவரே தேவனுடைய சமூகத்திலே வந்து உம்முடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. அருமையான இந்த பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையை பெருக பண்ணி கர்த்தர் கொடுத்த அந்த பெண் பிள்ளைக்காக நன்றி. கர்த்தர் நீர் ஆண்டவரே பரத்திலிருந்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற தேவனாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்திலே அருமையான சிறு பிள்ளையை ஆண்டவரே சிலுவை அடையாளத்தை நாங்கள் வரைந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். ஆண்டவரே சிறு பிள்ளை ஆண்டவரே என் தேவனே அறிகிற அறிவிலும் மனுஷ தயவிலும் ஆண்டவரே கர்த்தாவே சரீர வளர்ச்சிகளிலும் அதிகமாய் ஆண்டவரே விருத்தி அடையும்படியான நல்ல கிருபைகளுக்குள்ளே கர்த்தர் நீங்கள் வழிநடத்தும்படியாக என்னுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சிறு பிள்ளைகளும் இடத்துல வருகிறதற்கு தடை பண்ணாதிருங்கள் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையை அருமையான பெற்றோர் எப்பொழுதும் தங்களுடைய இருதயங்களிலே வைத்து ஆண்டவரே சிறு பிள்ளைகளே தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவரே என் தேவனே பிள்ளைகள் வளர்ந்து வருகிற அந்த நல்ல பாக்கியமான அனுபவங்களிலே கர்த்தாவே பிள்ளைகளை வளர்க்க கர்த்தர் கிருபைகளை தாங்க. தேவனை அறிந்து கொள்ளுகிற நல்ல அறிவினாலும் ஆண்டவரே அருமையான பெற்றோரை கர்த்தர் நீர் நிரப்பி பிள்ளைகளுக்கு அவைகளை கருத்தாய் போதிக்கும்படியான கிருபைகளுக்குள்ளே கர்த்தர் நீங்கள் வழி நடத்தும்படியாக இப்போ கொடுக்குறேன். கர்த்தர் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இப்பொழுதும் கூட கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே அருமையான சிறு பிள்ளையை ஆண்டவரே ஃபெய்த்லின் வசந்தா என்று சொல்லி நாங்கள் அழைத்து உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். கர்த்தர் நீங்கள் ஆண்டவரே அருமையான பிள்ளையை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஃபெய்த்லின் வசந்தாவை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை நீங்கள் உயர்த்துகிறதற்காக நன்றி. அருமையான சிறு பிள்ளை நிமித்தமாய் அருமையான பெற்றோருக்கு கர்த்தர் நீர் ஆண்டவரே மிகுந்த சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட்டு வழி நடத்துகிறதற்காக நன்றி. பின்னியோட குடும்பத்தினருக்கும் தமிழ் குடும்பத்தினருக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் அவர்களையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கும் மன நிறைவாய் பிள்ளைகளை குறித்து சமாதானம் பெரிதாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறீங்க. பிள்ளைகளையும் கண்டு ஆண்டவரே நாமத்தை உயர்த்துகிற நல்ல பாக்கியத்தில் கர்த்தர் தொடர்ந்து நடத்துங்க. தேவ சமூகத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம். நாமத்தை உயர்த்துங்க. எல்லா துதிகான மகிமை உமக்கே இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். சாட்சி சொல்லும்படியாக அருமையான ஐயா கேட்டுக்கொண்டாங்க.
இர்லாண்டி ஐயா சுருக்கமாய் சொல்லுவாங்க. Praise the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த சாட்சியை நேத்தே சபையார் எல்லாரும் என்னை அடக்கம் பண்ணியிருப்பீங்க. அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. யாருக்கும் சொல்லலை, யாருக்கும் தெரியாது. நேற்று காலையில் பிள்ளைகளெல்லாம் பேர பிள்ளைகளெல்லாம் எழுப்பி விட்டு ஸ்கூலுக்காக அவங்களெல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் திடீர்னு மருமகளுடைய ஃபோனில் மெசேஜ் வந்தது, இன்றைக்கி ஸ்கூல் இல்லை, லீவுன்னு. அப்போ சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், சரி அவங்க துணி ட்ரெஸ் எல்லாம் கட்டி போட்டு ஒரு ஆட்டம் பாட்டமாக ஆட ஆரம்பித்தாங்க. சரிட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், என் மருமக கொஞ்சம் முருங்கைக்கீரை பறித்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நான் வெளியில் 7 மணி முந்தா நாள் வெள்ளிக்கிழமை 7 மணி காலையில் அந்த ஒரு துரட்டியை ஒன்று கையில் எடுத்துக்கிட்டு எங்கள் வீட்டு வாசலில் ஒரு பெரிய 4 அடி அகலத்தில் ஒரு பெரிய செப்டி டேங்க் இருக்குது. அது குறைஞ்சது ஒரு 15 அடி ஆழம் இருக்கும். அந்த முருங்கை மரம் அதுக்கு அடியில் தான் முருங்கை மரம் இருக்குது. அந்த முருங்கைக்கீரை பறிக்கிறதுக்காக கையில் அந்த கொம்பை வச்சுட்டு போய் இப்படி காலை தூக்கி இப்படி வச்சாதான். அதுக்கப்புறம் நான் எங்கே இருக்குன்னு தெரியல. எங்கேயோ ஒரு 100 அடி ஆழத்துக்கு எங்கேயோ போகிற மாதிரி தெரியுது. அப்புறம் நினச்சேன், சரி இன்றைக்கி நம்ம வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு மனசில் நினைக்கிறேன். ஆனால் மறு நிமிஷமே பார்த்தாக்கா நான் மேலே வந்துருக்கிறேன். நான் அப்படி நினச்சி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தா நான் மேலே வந்திருக்கிறேன். அப்புறம் விழும்ப பிடிச்சிக்கிட்டேன். அப்போ என் பேர பிள்ளைகள்லாம் வாசலில் நின்றுட்டு இருந்தானுங்க. அவனுக்கு ஒரே கத்துனானுங்க. என் தம்பி வீட்டில் வாசலில் போய்ட்டு, அங்கே ஓடியாங்க எங்கள் தாத்தா உள்ளே விழுந்துட்டார் அப்படின்னு. அப்போ வாடகைக்கு இருந்தவங்க என் தம்பியுடைய மருமகெல்லாம் ஓடி வந்து அப்புறம் கையை பிடிச்சி தூக்கி மேலே எடுத்து விட்டாங்க. ஒரு சின்ன ஒரு கீறல் கூட இல்லை. அதில் ஒரு அந்த உடைஞ்ச ஸ்லாப்பு மேலே அந்த 4 அடி ஆழத்துக்கும் 3 பீஸாக உடைஞ்சிருக்கு. ஒரு பீஸு எப்படியும் ஒரு 50 கிலோவுக்கு மேலே இடம் இருக்கும். அது உடஞ்ச உடனே நான் விழுந்தோம். அந்த பீஸும் அப்படி சேர்ந்து என் மேலே விழுந்திருந்தாக்கா நான் உள்ளே இருந்திருப்பேன், மேலே வந்திருக்க மாட்டேன். இல்லை என் தலைமையெல்லாம் விழுந்திருக்கோம், அடிபட்டு புண்ணாக இருக்கும். எப்படியோ நேற்று கர்த்தர் என்னை அதிசயமாக காப்பாற்றினார். என்ன வேறு என்னுடைய பலமோ நான் தான் நீச்சல் அடித்து வந்தேன் அப்படி நான் சொல்கிறது ஒன்றும் இல்லை. கர்த்தர் நேற்று அதிசயமாக என்னை காப்பாற்றினார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பசுநாமம் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 19ஆம் தேதி இந்த வருஷத்தில் வாக்குத்தத்தம் கண்ணு முன்னாடியே நான் கண்டது. 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என் தம்பிக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் ஆகிடுச்சு. நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். வேலையில் இருக்கும்போதே ஃபோன் வருது 11:30 மணிக்கு மேலே, தம்பிக்கு ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லி. அவன் ஏவிஎம்மில் டிரைவராக இருக்கான். திடீர்னு என்ன பண்ணால் அவங்க கொண்டு இந்த இதில் ஆழ்வார்பேட்டை உள்ள ஹாஸ்பிட்டலில் இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டாங்க. உடனே ஒன்றுமே பண்ண முடியல. மறுபடியும் எனக்கு ஃபோன் சீக்கிரம் வா சொல்லி கண்ணு முன்னு ஒன்றுமே தெரியல. நான் அங்கே 2 மணிக்கு போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு. இந்த ஹாஸ்பிட்டல் ஆழ்வார்பேட்டையில் இருக்குது, கருணாநிதி ஹாஸ்பிட்டலில். ஒன்றும் பண்ண முடியல. அங்கே நின்று வெளியில் நின்று ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். திடீர்னு எனக்கு 4:30-5 மணி இருக்கும். தேவன் ஒரு வார்த்தை கொடுத்தாரு. சங்கர் அவன் பேர். அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க, தேவன் அவனுக்கு ஜீவன் உண்டு, அவன் சுகத்தை தருவேன்னு சொன்னார். அப்படியே ஒரு டாக்டர் ஒன்றுமே பண்ண முடியல சொல்லிட்டாங்க. 48 மணி நேரம் அவனுக்கு டைம் கொடுத்துட்டாங்க. ஆனால் நைட்டு அவன் கரெக்டாக 1 மணிக்கு முழிச்சு ஆக்ஷனோட எல்லாம் பண்ணி கண் விழிச்சான். ஆண்டவருக்கு சோதரம். தேவன் நல்ல சுகத்தை அவனுக்கு கொடுத்து நல்லபடியாக ரிட்டர்ஜ் ஆச்சு. அது 1 வாரம் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. பணத்துக்கு என்ன செய்யறதுன்னு தெரில. அவங்களே 3 லட்ச ரூபா கட்டிட்டாங்க. ஒரு வாரம் இந்த 7 நாள்லேயே 6 லட்சத்துக்கு மேலே செலவாகி போச்சு. ஆண்டவர் என்ன வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணது ஒன்றும் புரியாமல் இருந்தேன். தேவன் ஒரு நாள் அன்னைக்கு எனக்கு தரிசனத்தில் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தேவன் அப்படியே உள்ள போகிறாரு. அதை நான் கண்ணால் நான் பார்த்தேன். நான் கரபு ஷபாக்காவா நானே அவனை காப்பாற்றினேன் மகனே. உள்ளே அப்படியே போகிறாரு. பார்த்துட்டு கம்முன்னு இருந்துட்டு அவன்கிட்ட சொன்னேன், ஏசப்பா உனக்கு ஜீவன் கொடுத்துருக்காரா, சுகமாக இருந்துக்கோன்னு சொல்லி இருந்துட்டு அந்த 6 லட்ச ரூபா
எப்படி சந்திச்சோன்னு தெரில. அவங்க ஏவிஎம்லேருந்து அவங்க 3 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க, மீனி 3 லட்ச ரூபா. எந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுன்னு தெரில. அப்போ தான் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வானத்திலேருந்து மண்ணா வந்தது போலயும் அந்த வசனத்தை வச்சேன். அப்புறம் ஆகாரு தண்ணீர் எப்படி துறவாண்டையில் தண்ணீர் கிடச்சிது அந்த வசனத்தை ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் பக்கத்து வீட்டில் இருந்து ஒருத்தர் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க என்னன்னு இவங்க வெளியே போய் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்கதை பார்த்துட்டு என்னன்னும் போது அவங்க உடனே என்ன பண்ணாங்க, 2 லட்ச ரூபா கையில் கொடுத்து கூட்டு போயிட்டாங்க. ஆண்டவர் அந்த நாளில் உடனே சுகத்தோடு திங்கக்கிழமாவா டிஸ்சார்ஜ் ஆகி வரவும் ஆண்டவர் கிருபை செய்தார். ஆண்டுடைய ஜீவன் அவனுக்கு கொண்டு இருக்குது. நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, தேவனுடைய சித்தம் என்னவோ அவனுக்குள்ளே நிறைவேறணும். தேவன் அந்த நாளில் இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் நிறைவேற்றினார், பணத்தையும் சந்தித்தார். கர்த்தருக்கு கோடான கோடி சோத்திரம். நன்றி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மகிழ்ச்சியான காலை ஆராதனை வேலையை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. சாட்சி சொன்ன பிள்ளைகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தொடர்ந்து அவளை பலப்படுத்தி இப்படி பயங்கரமான ஆபத்துகள் நெருக்கங்கள் சூழ்ந்து கொள்ளாதபடி கர்த்தர் வேலை எடுத்து பாதுகாத்து கொள்வாராக. ஐயாவுக்காக குடும்பத்துக்காக தொடர்ந்து நாம் ஜெபித்து கொள்ளுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களை எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் அவர்களுக்கு துணையாக இருந்து அவர்களை வழி நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இந்த புதிய மாதத்தையும் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. இந்த முதல் நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை பலப்படுத்தி வழி நடத்துவாராக. அற்புதமாய் 11 மாதங்களை கடந்து வர கர்த்தர் கிருபை பாராட்டினார். 12வது மாதத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த புதிய மாதம் ஒவ்வொருவருக்கும் சுகத்தோடு கூட ஆரோக்கியமாய் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கூட நிறைவான பலனை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளும்படியான நல்ல கிருபைகளுக்குள்ளே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. இந்த மாதத்துக்கான கர்த்தருடைய வார்த்தை புலம்பல் 3வது அதிகாரம். புலம்பல் 3வது அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனம். இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன், நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன், நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த 12வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு நம்பிக்கையை அவர் பெருக பண்ணுகிறார். இதை உங்களுடைய இருதயத்தில் நம்பிக்கையாய் வைத்துக்கொள்ளுங்க, உறுதியாய் வைத்துக்கொள்ளுங்க. நான் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையாக இருக்கிறது, அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லை, முடிவே இல்லை இல்லையா. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, அவைகள் காலைதோறும் புதியவைகள் இல்லையா, உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. ஆண்டோடைய இரக்கங்கள் காலைதோறும் புதிதாக இருக்கிறது. அந்த புதிய கிருபையினாலே இரக்கத்தினாலே கர்த்தர் ஒவ்வொரு நாளையும் கடந்து போக பண்ணுகிறவராய் இருக்கிறார். 11 மாதங்களை கடந்து வந்துட்டோம். 12வது மாதத்திலையும் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் இல்லையா. தைரியமாய் அனுபவங்களுக்குள்ளே கடந்து போக கிருபைகளை தருவாராக. கர்த்தரோடு கூட தேவனோடு கூட இல்லையா நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை உறுதிப்படுத்தி கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நன்மையான வழிநடத்துதலை உங்களுடைய ஜீவங்களில் தருகிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய எதிர்பார்ப்புகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்திலே நம்பிக்கையை பெருக பண்ணுகிறதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இல்லையா, இந்த இத்தனை நாட்களும் இல்லையா, அந்த 11 மாதங்களையும் கர்த்தருடைய கிருபையினாலே நம்மை கடந்து வர பண்ணினார். நீங்கள் உங்கள் பலன் உங்கள் திறமை அப்படின்னு நினைக்கிறீங்களா? அன்று சொல்கிறார், இல்லை, இந்த 12வது மாதத்தில் தேவனை மாத்திரம் துதிக்க ஸ்தோத்திரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லையா, முடிவே இல்லை. ஹல்லேலூயா. நாம் நிர்மூலமாகாமல் நிலை நிற்கிறது தேவனுடைய சுத்த கிருபையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எரேமியானுடைய அனுபவங்களில் இல்லையா, அது புலம்பல் அப்படின்னு சொல்லும்பொழுது அநேக புலம்பல்கள் அவனுடைய வாழ்க்கையில் இருக்குது. அநேக இல்லையா நெருக்கடியான அனுபவங்கள். அப்படிப்பட்ட அனுபவத்தில் தான் தன்னுடைய இருதயத்தில் நம்பிக்கையை உண்டு பண்ணுகிற இல்லையா கர்த்தருடைய இரக்கத்தை அவன் என்ன செய்கிறான், அண்டிக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். 7வது வசனத்திலேருந்து வாசித்து பாருங்க. 7லேருந்து 9. நான் புறப்படக்கூடாதபடிக்கு என்னை சூழ வேலி அடைத்தார், என் விலங்கை பாரமாக்கினார். நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்திற்கு வழியை அடைத்து போட்டார். வெட்டின கற்கிலன் சுவரால் என் பாதைகளை தாறுமாறாக்கினார். ஹல்லேலூயா. இல்லை, இங்கே இந்த எரேமியாவினுடைய அனுபவத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது என்ன காரியம் செய்தாலும் அங்கே என்ன இருக்குது, ஒரு தடை இருக்கிறது.
இல்லை, ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்ய முற்படும் பொழுது நான் புறப்படக்கூடாதபடிக்கு என்னை சூழ வேலி அடைத்தார். வெட்டின கற்களின் சுவரால் என் வழியை என்ன செய்தார்? அடைத்து போட்டார். என்னுடைய விலங்கை பாரமாக்கினார். இல்லையா, ஒவ்வொரு நாளினுடைய அனுபவங்கள் நமக்கு எப்படி இருக்கு? பாரமா இருக்கு. இங்க தீர்க்கதரிசி சொல்லுகிறான், என்னுடைய விலங்கு இப்படிப்பட்ட நெருக்கடியான அனுபவத்துல எனக்கு போடப்பட்டு இருக்கிற இந்த விலங்கு எப்படி இருக்கு? பாரமா இருக்கிறது. சிறையிருப்புல இருப்பது போன்ற ஒரு அனுபவம். இவைகளெல்லாம் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? அனுமதித்திருக்கிறாரு. ஆனா இவைகளிலே நான் துக்கப்படுகிறது இல்லை. அவன் சொல்லுகிறான், இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். எதை நம்பிக்கையாய்? பிரச்சனைய, போராட்டத்தை, கடந்து வருகிற அனுபவங்களை அல்ல. நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறது, இத்தனை அனுபவங்கள் மத்தியில நான் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இல்லையா, வாழ்க்கை அனுபவங்களிலே எத்தனை விதமான போராட்டமான அனுபவங்களை கடந்து வந்தாலும் அவனுடைய தைரியம் என்ன? அவனுடைய நம்பிக்கை என்ன? கர்த்தருடைய கிருபை அவனை என்ன செய்கிறது? அவனுடைய இரக்கங்கள் என்ன செய்கிறதா? முடிவில்லாததா இருக்கிறது. என்னை அனுதினமும் என்ன செய்கிறது? வழி நடத்துகிறது. இதுவே என்னுடைய நம்பிக்கை என்று சொல்லுகிறான். இன்னைக்கு உங்க அனுபவத்தில் இன்னைக்கு நீங்க பாரமான கடினமான அனுபவங்கள், ஒருவேளை இப்படிப்பட்ட சிறையிருப்பின் அனுபவங்களை கடந்து வருகிறவர்களா இருக்கலாம். நீங்கள் அவைகளை நோக்கி பாராதபடிக்கு அவருடைய கிருபையை, அவருடைய இரக்கத்தை நீங்க நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் இந்த அனுபவங்களை கடந்து போக வருகிற ஒவ்வொரு நாட்களையும் நிறைவாய் நீங்க கடந்து வர கர்த்தர் கிருபை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு என்ன அல்ல? முடிவே இல்லை. ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை தைரியப்படுத்தி தொடர்ந்து நம்பிக்கையோடு கூட அனுபவங்களை கடந்து போக கர்த்தர் கிருபைகளை தருவாராக. இந்த வசனத்தை நல்லா உற்று கவனித்து பார்க்கும் பொழுது அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இரக்கங்கள் என்ற வார்த்தைக்கான மொழியாக்கம் என்னவா இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ், ஆண்டவருடைய அன்பு உறுதியானது என்ற அர்த்தமாய் இருக்கிறது. இல்லைங்க, இரக்கங்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். எபிரேய மொழியினுடைய மொழியாக்கங்கள் இல்லையா, அந்த மொழியாக்கங்களினுடைய அந்த அர்த்தம் என்னவா இருக்கிறது அப்படின்னு பார்த்தா அது ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ், ஆண்டவருடைய அன்பு உறுதியானது, மாறாத அன்பு. அந்த மாறாத அன்புக்கு என்ன இல்லை? முடிவில்லை என்று அந்த வார்த்தை, அந்த இரக்கம் என்ற வார்த்தைக்கான அர்த்தமாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு இந்த ஆண்டை இல்லையா, இந்த 11 மாதங்களை கடந்து வந்துட்டோம். இந்த முதல் நாளிலே 12வது மாதத்தின் முதல் நாளில் இருக்கிறோம். அப்போ நீங்க இன்றைக்கு உங்க பலன் இல்லை, உங்க திறமை, ஆற்றல் இல்லை என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய அன்பு எவ்வளவு மாறாததாய் உறுதியானதாய் உங்களை இம்மட்டும் என்ன செய்திருக்கிறது? வழி நடத்தி வந்திருக்கிறது என்பதை ஒருபோதும் என்ன செய்யாதீங்க, மறந்து போகாதீங்க. இல்லையா, தனிமையாக இருக்கிறோம், அன்பு கூறுகிறதற்கு ஒருவரும் இல்லை, அல்லது எனக்கு ஆலோசனை சொல்லவும் என்னோடு கூட இருக்கிறதற்கு எனக்கு யாரும் இல்லை, தனித்து விடப்பட்டிருக்கிறேன். ஒருவேளை அப்படிப்பட்ட அனுபவங்களை கடந்து வரலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அவருடைய அன்பு என்ன? அவருடைய அன்புக்கு என்ன இல்லையா? முடிவில்லை, அல்லது அது உறுதியானதாக இருக்கிறது, மாறாத அன்பாய் இருக்கிறது. ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ் நெவர் எண்டத். ஆண்டவருடைய அன்பு என்ன செய்யாதான்? மாறவே மாறாது. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அனுபவங்களிலே கடந்து போக கர்த்தர் கிருபைகளை தருகிற தேவனாக இருக்கிறார். இல்லையா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். இல்லையா, 1 யோவான் 3வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய அன்பை குறித்து வாசிக்கும் பொழுது தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம். 1 யோவான் 4:8. அன்பில்லாதவன் தேவனை அறியான், அன்பில்லாதவன் தேவனை அறியான். 16வது வசனம் வாசிங்க. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறான். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை என்ன செய்யலையா? அறியல. தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது? நம்ம கர்த்தருடைய வார்த்தையை வாசித்த பிரகாரமாக அது மாறாத அன்பா இருக்கிறது, அது உறுதியானதா இருக்கிறது. இல்லையா, உறுதியான ஒரு அன்பா இருக்கிறது. இந்த பண்டிகை காலங்களில் ஆண்டவருடைய அன்பை தான் என்ன செய்கிறோம்? அதிகமாக தியானிக்கிறோம், தேவனுடைய அன்பை உணர்ந்து கொள்ளுகிறோம்.
இல்லையா? பாவிகளை அவர் என்ன ரட்சிக்கும்படியாய் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு என்ன செய்தார்? அனுப்பின இந்த பண்டிகை காலங்களில் தான் நம்ம என்ன செய்கிறோம்? மகிழ்ச்சியாய் தேவனை ஆராதிக்க, ஸ்தோத்திரிக்க, அவருடைய அன்பிலே மகிழ்ந்திருக்கிற நல்ல கிருபைகளுக்குள்ளே கர்த்தர் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிற வண்ணமாய் தேவன் அன்பாக இருக்கிறார். அந்த அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ், உறுதியான அன்பு. நீங்கள் எப்பொழுதுமே அந்த அன்பை என்ன செய்யலாம்? சார்ந்து கொள்ளலாம். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அன்பில் என்ன இல்லை? பயம் இல்லை இல்லையா? பூரண அன்பு என்ன செய்யுமா? பயத்தை புறம்பே தள்ளும். அன்பு இருக்கும். ஆண்டவருடைய அன்பை நீங்கள் ருசி பார்த்துருப்பீங்கன்னு சொன்னால், அல்லது உணர்ந்திருப்பீங்கன்னு சொன்னால், நிச்சயமாய் நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை இல்லையா? இப்போ அன்பை அறிந்திருக்கிறோம், தேவனுடைய அன்பை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் எதில் நிலைத்திருக்கணுமா? அன்பில் நிலைத்திருக்கணும் இல்லையா? அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் இல்லையா? ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆண்டவர் அன்பை தான் வெளிப்படுத்த குமாரனை அனுப்பினார். அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய ஜீவியங்களிலேயும் இந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா இல்லையா? இந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கும். அப்போ ஆண்டவருடைய அன்பு, இந்த உறுதியான அன்பு எப்படிப்பட்டது? இந்த உறுதியான அன்பு எப்படிப்பட்டது? யோவான் 3வது அதிகாரம் வாசித்து பாருங்க. யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் இல்லையா? ஆண்டவர் எந்த லிமிட்டையும் சொல்லலை. ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு எந்த விதமான கண்டிஷனும் அங்கே இல்லை. ஆண்டவர் தம்முடைய குமாரனை என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்து இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். அப்போ ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ், ஆண்டவருடைய உறுதியான இந்த அன்பு எந்த அளவுகோலும் அதற்கு என்ன செய்யாது? கிடையாது இல்லையா? இன்னைக்கு நம்முடைய அன்பெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், அன்பு செலுத்துறவங்களிடத்துல தான் அதிக அன்பு செலுத்துகிறோம். பகைக்கிறவர்கள் என்ன செய்ய முடியாது? அன்பு கூறவே முடியாது. அதனால தான் முதலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இல்லையா? அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பு கூற முடியல, என்னால் அன்பு கூற முடியல இல்லையா? அதற்கான நிறைய காரணங்கள் வைத்திருக்கிறோம் இல்லையா? ரொம்ப இல்லையா அர்த்தமுள்ள காரணங்கள்லாம் வைத்திருக்கிறோம். ஏன் அன்பு கூற முடியல? ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான். இன்னைக்கு அன்பு கூற முடியலையா? ஆண்டவர் அறியலை என்று வசனம் சொல்லுது. சரி, அதை விட்டுருவோம். ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது? அதுக்கு லிமிட்டே இல்லை, எந்த விதமான அளவுகோலும் இல்லை. கர்த்தர் தேவன் தம்முடைய குமாரனை என்ன செய்தாரா? ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இல்லையா? தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே உங்களுக்காக அவர் ஒப்பு கொடுத்திருக்கும் பொழுது மற்ற எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி? அப்போ இந்த உறுதியான அன்பு தான் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்கிறதா? நிலை நிற்க பண்ணுகிறது. அந்த அன்பை இன்னும் உறுதியா என்ன செய்யுங்க? பற்றி கொள்ளுங்க. எனக்கு குடும்ப அனுபவங்களை பார்க்கும்பொழுது அங்கே அன்பு தனியும் போது தான் பிரச்சனையே வரும் இல்லையா? அன்புக்குள்ள கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு, அன்புக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் வருதுன்னா தான் அங்கே என்ன வரும்? பிரச்சனைகள், சண்டை, வாக்குவாதங்கள் எல்லாம் வரும். அன்பு தனியும் போது தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ இன்றைக்கு ஆவிக்குரிய அனுபவத்திலையும் ஆண்டவரோடு கூட அவருடைய அன்பின் மேலே நீங்கள் உறுதியாக இருப்பீங்கன்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவருடைய அன்பில் உறுதியாக இருப்பீங்கன்னா அந்த அன்பு உங்களை என்ன செய்யாதான்? வெட்கப்படுத்தாது. ரோமர் 5வது அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனம். ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. தேவ ஆவியினால, பரிசுத்த ஆவியினால தேவனுடைய அன்பு என்னுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. அந்த அன்பு எப்படிப்பட்டது? இன்றைக்கு நம்ம தியானிக்கிற வண்ணம் அது உறுதியான அன்பு, அது மாறாதது இல்லையா? அதற்கு எந்த விதமான அளவுகோலும் என்ன கிடையாது. தேவனுடைய அன்புக்கு அளவுகோலே கிடையாது. அந்த அன்பை நீங்கள் சார்ந்து கொள்வீங்கன்னு சொன்னால், தேவ அன்பை சார்ந்து கொள்வீங்கன்னு சொன்னால், அந்த அன்பு உங்களை ஒருபொழுதும் என்ன செய்யாது? வெட்கப்படுத்தாது. அதே அதிகாரம் 8வது வசனம் வாசித்து பாருங்க. ஆண்டவர் அந்த அன்பை, அந்த மாற்ற முடியாத மாறாத உறுதியான அன்பை ஆண்டவர் எப்பொழுது வெளிப்படுத்தினாரா? நாம் பாவிகளாக இருக்கையில்
கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்போ அந்த அன்பை வெளிப்படுத்தினாரா? எப்போ ஆண்டவர் தம்முடைய உறுதியான அந்த அன்பை வெளிப்படுத்துகிறார்? நான் பாவியாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த அன்பை என்ன செய்தாராம்? விளங்க பண்ணினார். இங்கிலீஷ்ல வாசிச்சிங்கன்னா he demonstrated அப்படின்னு இருக்கும். அப்படின்னா ஆண்டவர் அதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாவே காட்டினார் அப்படின்னு இருக்கு. விளங்க பண்ணினார். கிளாஸ்ல ஒரு பாடம் விளங்கலை அப்படின்னு சொன்னா டீச்சர் அதை சில ஆப்ஜெக்ட்ஸா டேபிள்ல கொண்டு வந்து அதை என்ன செய்வாங்க? விளக்குவாங்க இல்லையா? ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இல்லையா? ரியல் லைஃப்ல உள்ள காரியங்கள், பிக்சர்ஸ், சார்ட்ஸ் இப்படியெல்லாம் கொண்டு வந்து அதை இன்னும் நல்லா விளங்குறதற்கு அதை என்ன செய்வாங்க? அதை அப்படி அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். இப்போ ஆண்டவர் அதை என்ன பண்ணியிருக்கிறாரா? தம்முடைய அன்பை அவர் விளங்க பண்ணுகிறதற்கு அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாராம். ஹல்லேலூயா. தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். ஆண்டவருடைய அன்பை விளங்க பண்ணியிருக்கிறாரு. அந்த அன்பு என்ன விளங்க பண்ணி இருக்கிறதா? அவர் நாம் பாவியா இருக்கும் பொழுது அவர் எனக்கா என்ன செய்திருக்கிறாரு? மரித்திருக்கிறாரு. அப்ப அவருடைய அன்பு எப்படியா இருக்கிறது? உறுதியான அன்பா இருக்கிறது. ஆண்டவர் என்கிட்ட எந்த லிமிட்டுமே வைக்கல இல்லையா? ஆண்டவர் என்கிட்ட எதையுமே எதிர்பார்க்கல இல்லையா? எந்த கண்டிஷனும் இல்லை. இன்னைக்கு நான் பாவியா இருக்கும் பொழுதே அவர் தம்முடைய குமாரனை எனக்கா என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்து அந்த உறுதியான தேவ அன்பை அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறாரு? வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய அன்பை நீங்க உறுதியாய் பற்றி கொள்ளுவீர்கள் என்று சொன்னால், ஹல்லேலூயா, இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாய் வழி நடத்துகிறது போல நான் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லை, அவருடைய அன்புக்கு என்ன இல்லை, முடிவே இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய அன்பினாலே கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளையும் உங்கள் நாளை ஆசீர்வதித்து உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் இந்த அன்கண்டிஷனல் லவ் இல்லையா, இந்த ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ், உறுதியான இந்த அன்பை இஸ்ரவேலருக்கு அவர் என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். இஸ்ரவேலருடைய அனுபவங்களிலே இந்த ஆண்டவருடைய அன்பு அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. மோசே இதை அருமையா யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்தில் சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்து அவர்கள் எல்லாருமாய் இஸ்ரவேலர் எல்லாருமாய் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடுகிறார்கள். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம் வாசித்து பாருங்க. யாத்ராகமம் 15:13. நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர், உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை பலத்தினால் வழி நடத்தினீர். ஹல்லேலூயா. நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது உறுதியான அன்பினாலே அழைத்து வந்தீர். இந்த கிருபைக்கும் அந்த அர்த்தம் தான் இருக்குங்க இல்லையா? ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ், ஆண்டவருடைய உறுதியான அன்பினால ஆண்டவர் இந்த ஜனத்தை இஸ்ரவேலரை மீட்டு கொண்டு அவர் வழி நடத்தி அழைத்து வந்தார். அழைத்து வந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக அவர்களை என்ன செய்தாராம்? பலத்தினால வழி நடத்தினார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறதற்கான ஒரு நல்ல ஒரு ரீசன் பாருங்க. பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக அவர்களை தமது பலத்தினாலே வழி நடத்தினார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். இன்னைக்கு அழைத்த தேவனுடைய நோக்கம் என்ன? தேவனோடு கூட இருக்கிற அனுபவங்களிலே பலப்படுகிறது தான். பரிசுத்த வாசஸ்தலத்திற்கு நேராய் இஸ்ரவேலரை ஆண்டவர் அழைத்து கானானுக்கு உங்களை கொண்டு போறேன், ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு டெஸ்டினியை ஃபிக்ஸ் பண்ணி அழைத்து வருகிறார். அந்த கானானை அவர்கள் சுதந்திரிக்கிறதற்கு முன்ன ஆண்டவர் அவர்களுக்கு அநேக பிரமாணங்களை, நியமனங்களை, தேவனை தேடுகிற வழிகளை அவர்களுக்கு என்ன செய்யறாரு? அறிவிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைத்ததற்கான ஒரு காரணம் என்ன? இன்றைக்கு தேவனோடு கூட இருக்கிற நல்ல அனுபவங்களில் என்ன செய்யணும்? பலப்படணும். இன்னைக்கு ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன். இன்னைக்கு என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் மெட்டீரியலாவே இருக்கு. என்னுடைய எதிர்பார்ப்புகள் இந்த வருஷத்தின் இறுதியில மெட்டீரியலா இருக்கு. அதனால ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் பிளெஸிங்கை கொடுக்க மாட்டாருன்னு சொல்ல வரல. ஹல்லேலூயா. அவர் உங்களை அழைத்து வந்தார், உங்களை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராய் நடத்துகிறார். உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவரே சந்திக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆனா இஸ்ரவேலரை ஆண்டவர் அழைத்து கொண்டு வரும் பொழுது தம்முடைய மிகுந்த அன்பினாலே, உறுதியான அன்பினாலே அழைத்து கொண்டு வருகிறார். ஆனா அவங்க வழி நடுக்க ஆண்டவரிடத்துல அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை தான் என்ன செய்தாங்க, வெளிப்படுத்தி கொண்டே வராங்க. ஆண்டவரே இது இல்லை, சாப்பாடு இல்லை ஆண்டவரே, தண்ணி இல்லை ஆண்டவரே, இறைச்சி இல்லை ஆண்டவரே. அவர்கள் வழி நடுக்க ஆண்டவரிடத்திலே அவங்களுடைய தேவைகளை மாத்திரம் எதிர்பார்த்து வருகிறதை பார்க்கிறோம். இல்லை, ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்த தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்க தான் ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற அனுபவத்துக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் அநேக நேரங்களில் இல்லையா நம்ம ஆண்டவரை என்ன செய்கிறோம், மட்டுப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நீங்கள் அவருக்கென்று இல்லையா, அதனால தான் கடந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படும் போது உலக காரியங்கள் மீது பற்றுதலாக இராதபடி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற அர்ப்பணிப்பான அனுபவங்களுக்கு நேராய் நம்மோடு கூட இடைப்பட்டார். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியான வாஞ்சைக்கு நேராய் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்தித்து வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எரேமியால வாசித்து பாருங்க. எரேமியா 31வது அதிகாரம் 3வது வசனம். எரேமியா 31:3. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எங்களுக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு இஸ்ரவேலரை பார்த்து, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஆண்டருடைய அன்புக்கு அங்கே அளவுகோலே இல்லை இல்லையா? இப்போ எரேமியால வாசிக்கிறோம், ஆண்டருடைய அன்பு எப்போ ஆரம்பிச்சதுன்னே என்ன செய்யாதான் தெரியாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தாயின் கருவிலே உன்னை தெரிந்து கொண்டேன், உலக தோற்றங்களுக்கு முன்னமே உன்னை அறிந்திருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் இங்கே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், அநாதி சிநேகத்தினாலே. இந்த அநாதி என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா, இட்டர்னல், நித்தியமான அன்பினாலே. இல்லையா? எப்போ ஆரம்பிச்சது, ஆண்டவர் என்னை எப்போ நேசிச்சார் எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறதற்கு அவருடைய அன்பை என்னுடைய ஜீவியத்தை என்ன செய்கிறாரு, விளங்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் 15 வயசுல நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவர் அன்னையிலேருந்து என்னிடத்துல அன்பா இருக்கிறார். 40 வயசுல ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவர் அன்னைக்கு தான் என்னிடத்துல இல்லை. ஹல்லேலூயா. அநாதி சிநேகத்தினாலே உன்னை சிநேகித்தேன். ஹல்லேலூயா. இல்லையா? அதற்கான ஆரம்பம் என்னன்னு தெரியல, பட் இட் நெவர் எண்ட்ஸ். இல்லையா? அதற்கு முடிவும் இல்லை. இட்ஸ் எவர்லாஸ்டிங் லவ். ஆண்டவருடைய அன்பு எவர்லாஸ்டிங், அது நித்தியமான அன்பா இருக்கிறது. இல்லையா? ஆண்டவர் ஒருபொழுதும் இல்லையா, ஹல்லேலூயா, தன் காருண்யத்தினாலே உன்னை இழுத்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த அன்பு முடிவடைகிறதே இல்லை. நம்ம வாசித்த வண்ணம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய இரக்கங்களுக்கு அங்கே என்ன இல்லை, முடிவு இல்லை. ஆண்டுடைய அன்புக்கு என்ன இல்லை, முடிவு இல்லை. ஹல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் தம்முடைய அன்பினாலே நம்மை அனுதினமும் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அந்த அன்பை கர்த்தர் அனுதினமும் விளங்க பண்ணுகிறார். அந்த அன்பில் நீங்கள் உறுதியாக இருப்பீங்கன்னு சொன்னால் ஒருபோதும் உங்களுடைய சூழ்நிலைகள் மத்தியில் நீங்கள் கலங்க வேண்டியதில்லை. பிரமிப்பாக இருக்கிற அனுபவங்களை திகைப்போடு கூட கடந்து போக வேண்டியதில்லை. கர்த்தர் உங்களை தைரியப்படுத்தி இல்லையா, இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். ஆண்டவருடைய அன்பில் எப்படி இருக்கிறேன், நம்பிக்கையாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க அம்மா அப்பா மேலே அதிகமான அன்பு வைத்திருப்பாங்க. அப்பா அம்மாவுடைய அன்பு அவங்க அதிகமாக என்ன செய்வாங்க, நம்புவாங்க. அதனால் எதையும் போய் தைரியமாக கேட்பாங்க. பெற்றோர் பிள்ளைகள் மீது அதிகமான அன்பு வைத்திருப்பாங்க. அதனால் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு என்னால் கொடுக்க முடியலனாலும் எப்படியாகிலும் அவன் கேட்டதை கொடுக்கணும் என்ற அந்த வாஞ்சை அவருடைய இருதயத்தில் உண்டு. ஹல்லேலூயா. அப்போ அந்த அன்பு பயத்தை என்ன செய்கிறது, புறம்பே தள்ளுகிறது. அப்படி தேவ அன்பில் நீங்கள் உறுதியாக இருப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் என்னை நடத்துவார். 11 மாதங்களை கடந்துட்டேன், இந்த மாதத்தையும் ஆசீர்வதிப்பார். புதிய வருடத்தை குறித்ததான பிரமிப்பு பயம் எனக்கு வேண்டியதில்லை, நிச்சயமாய் நடத்துவார். என்னுடைய எதிர்காலங்களை குறித்து நான் திகைக்க வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. பிள்ளைகளை குறித்து கலங்க வேண்டியதில்லை. ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய அன்பில் உறுதியாக இருப்பீங்கன்னு சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஹல்லேலூயா தம்முடைய அன்பினாலே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவர் நிர்மூலமாகாதபடி நிலை நிற்கிற நல்ல அனுபவங்களிலே உங்களை அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். இந்த யாத்திராகமம் 15:13 நம்ம வாசித்த பிரகாரமாக
நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உம்முடைய கிருபையினாலே அழைத்து வந்தீர். ஆண்டவர் அந்த ஜனங்களை என்ன செய்தாரா? அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுத்திருக்கிறார். அதுபோல இன்றைக்கு தம்முடைய இரத்தத்தினாலே இந்த மீட்பின் நிச்சயத்தை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை அழைத்து வருகிறார். ஹல்லேலூயா. நீங்க அவரிலே உறுதியா இருக்கலாம். அவர் உங்களை ஒருபோதும் பாதியில விட்டுட்டு போற தேவனே அல்ல இல்லையா? எகிப்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கிட்டு போவோம், இஷ்டப்படி எப்படி வேணா இருந்துக்கான்னு சொல்லல ஆண்டவர். அவர்களை ஒரு கூட்டமா எங்க கொண்டு போறாரு? பிராமிஸ் லேண்ட், கானானுக்கு கொண்டு போகிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை உலகத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, பாவத்திலிருந்து உங்களை விடுவித்ததற்கான, மீட்டெடுத்ததற்கான காரணம் என்ன? கிறிஸ்துவோடு கூட இருக்கிற நல்ல ஐக்கியத்தில், பரம கானானாகிய கிறிஸ்துவோடு கூட நல்ல ஐக்கியத்தில் இருக்கும்படியாய் ஆண்டவர் உங்களை பாதியிலே விட்டுட்டு போகிற தேவனே அல்ல. ஹல்லேலூயா. He called you and he has a destiny for you. இல்லையா? ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறாரு. உங்களை கொண்டு சேர்க்கிற ஒரு இடத்தை அவர் நிச்சயமா என்ன செய்திருக்கிறாரு? வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு வரைபடத்தை, ஒரு பிளான் வைத்திருக்கிறாரு. நீங்க ஆண்டவருடைய அன்பை உறுதியாய் நம்பி அவரை பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் அவைகளை சுதந்திரிக்க கிருபைகளை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் லார்ட். இந்த மீட்பை நான் பெற்றுக்கொள்ள தன்னுடைய குமாரனை அவர் என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லு, அவருடைய அன்பை விளங்க பண்ணினார். எபேசியர்ல வாசித்து பாருங்க. எபேசியர் 1:7. எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய இரத்தம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள், கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மீட்பு அவருடைய இரத்தத்தினாலே, குமாரனுடைய இரத்தத்தினாலே தேவன் தம்முடைய உறுதியான அன்பை அவர் விளங்க பண்ணினதுனால இந்த மீட்பை நான் என்ன செய்திருக்கிறேன்? பெற்றிருக்கிறேன். இந்த மீட்பை நான் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு தேவன் ஒரு கிரயத்தை செலுத்தினார். 1 பேதுரு 1:19. 1 பேதுரு 1:19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. அந்த மீட்புக்கு குற்றமில்லாத இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் என்ன செய்யப்பட்டிருக்குதா? விலையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதை அறிந்திருக்கிறோம், தேவ அன்பை அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா தேவ அன்பை நான் என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். தேவ அன்பை அறிந்திருக்கிறீங்கன்னு சொன்னா ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன இல்லை, நீங்க வெட்கப்படுகிறோம் என்ற அந்த கலக்கம், தயக்கம் வேண்டியதில்லை, பயம் இல்லை. உங்களுடைய அனுபவங்களை தைரியமாய் கடந்து போக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் மாசற்ற ஆட்டுக்குட்டியாக, ஓ கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற ரத்தம் என்ன செய்திருக்கிறது? எனக்காய் கிரயமாய் செலுத்தப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு காலங்களிலே பலிகளை தான் செலுத்தினாங்க இல்லையா? ஆடுகளை அவருடைய வசதிகளுக்கு ஏற்ப பலிகளை செலுத்தினாங்க. ஆனா இன்றைக்கு நீங்களும் நானும் மீட்கப்படும்படியாய் இல்லையா, பஸ்கா ஆடையில் என்ன செய்தாங்க? பலி செலுத்தி தான் எகிப்திலிருந்து இஸ்ரவேலர் என்ன செய்தாங்க? மீட்பை பெற்று அவங்க என்ன செய்தாங்க? எகிப்திலிருந்து வெளியில கடந்து வந்தார்கள் இல்லையா? அதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு தேவன் நமக்காய், அப்படி நீங்களும் நானும் எவ்வளோ விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். தம்முடைய குமாரனுடைய ரத்தம் என்ன செய்யப்பட்டிருக்கிறதா? விலைக்கிரயமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இல்லையா? மிருகங்களினுடைய ரத்தம் அல்ல. ஹல்லேலூயா. இன்றைக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலே மாசற்ற குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நாங்கள் மீட்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை என்ன செய்திருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் லார்ட். தேவனுடைய அன்பு, இந்த உறுதியான அன்பு, ஆண்டவருடைய ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ், ஹல்லேலூயா. இந்த அன்பு தம்முடைய குமாரனுடைய ரத்தத்தையே எனக்கு விலை கிரயமா என்ன செய்திருக்கிறதா? கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த அன்பு இன்றைக்கு உங்களை நிலை நிற்க செய்கிறது. உங்களுடைய அனுபவங்களை கடந்து வர பண்ணுகிறது. நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. தேவனுடைய அன்பில் இன்னும் உங்களை என்ன செய்யுங்க? உறுதிப்படுத்தி கொள்ளுங்க. மீட்பை பெற்றுக்கொண்டது மட்டுமல்ல, வாசித்து பாருங்க 136 சங்கீதம் இல்லை? இந்த 136 சங்கீதத்தில் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று தொடர்ந்து இந்த அதிகாரம் முழுமையும் இருக்கிறதை பார்க்கிறோம்.
இந்த கிருபை என்னுடைய மொழியாக்கமும் steadfast love of the Lord never ends. steadfast love of the Lord is forever. அப்படிதான் அர்த்தம் அதற்கு. ஆண்டவருடைய அன்பு மாறாதது. ஆண்டவருடைய அன்பு மாறாதது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவருடைய அன்பு மாறாதது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவருடைய அன்பு மாறாதது. நீங்க 25வது வசனம் வாசித்து பாருங்க. அதே அதிகாரம் 25வது வசனம். மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவருடைய அன்பு மாறாதது. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய அன்பு மாறாதது. அந்த steadfast love provides all your needs. உங்களுடைய ஆகாரங்களை என்ன செய்யுதான்? மாம்ச தேகம் உள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள். அப்ப ஆண்டவருடைய அன்பு உங்களை நிலைநிற்க பண்ணுகிறது. ஆண்டவருடைய அன்புக்கு அளவுகோல் இல்லை. ஆண்டவருடைய அன்பு நித்தியமானதா இருக்கிறது, அதற்கு முடிவில்லை. ஆண்டவருடைய அன்பு உங்களுக்கு மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறது. ஆண்டவருடைய அன்பு உங்களுடைய எல்லா தேவைகளையும் என்ன செய்கிறது? சந்திக்கிறதா இருக்கிறது. என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று நாளைக்காக நீங்க என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் பரிசுத்த வாசஸ்தலத்தில் வாசமா இருக்கிற அந்த தேவனோடு கூட இருக்கிற அந்த அனுபவத்தில் நீங்க உங்களை என்ன செய்யுங்க? பலப்படுத்தி கொள்ளுங்க. நீங்க எவ்வளவாய் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறோமோ அவ்வளவாய் கர்த்தர் உங்களை நிலை நிற்க பண்ணுகிறார். இல்லையா? கடந்த மாதம் முழுமையும் அதை தான் நம்ம தியானித்து கொண்டே வந்தோம். ஆனால் இன்னைக்கு நமக்கு உலக கவலைகள் இல்லையா? விதைக்கப்படுகிற வசனம் நல்ல நிலத்தில் விழுது, நல்ல பலன் தருது இல்லையா? வழியில் விழுகிறது, கற்பாறையில் விழுகிறது இல்லையா? அப்படிப்பட்ட விதைகள் எல்லாம் அதிகமான பலனை என்ன செய்ய முடியல? கொடுக்க முடியல. கஷ்டத்தோடு கூட வேதனையோடு கூட கேட்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன, அதன்படி செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு பலப்படுத்தும்படியாய் சொல்லுகிறார். மாம்ச தேகம் உள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் ஆண்டவர் நிச்சயமாய் என்னுடைய தேவைகளை சந்திப்பார். அவருடைய அன்பு மாறாதது. தம்முடைய குமாரனையே எனக்காக கொடுத்தார், மற்ற எல்லாவற்றையும் எனக்கு அருளாதிருப்பது எப்படி? இஸ்ரவேலரை 40 வருடங்கள் அவர் என்ன செய்தார்? போஷித்து வருகிறார். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆகாரம் என்னது 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 அவங்களுக்கு அது என்னன்னே தெரியல. ஆனால் அது எப்படி இருந்ததா? தேனீட்ட பணிகாரத்திற்கு ஒப்பா இருந்தது இல்லையா? அது என்னது இல்லையா? அது என்னது என்னதுன்னு கேட்டது அதற்கு மன்னான்னு பேரான். அவங்களுக்கு என்னன்னே தெரியல, ஆனால் அதோட ருசி மாத்திரம் அவங்களுக்கு நல்லா தெரியுது. அது எப்படி இருக்கான்? தேனிட்ட பணிகாரத்துக்கு ஒப்பா இருக்கிறது. ஆண்டவர் கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார். கீழ்காற்றை அனுப்பி சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்தில் எல்லா இடங்களிலும் அது என்ன செய்ததான் இல்லையா? விழுந்து நிரம்பி இருக்கிறது. அவங்களுக்கு இல்லையா? அது சீன சலித்து போகிற அளவுக்கு அவங்க அந்த அந்த காடைகள் என்ன செய்தாங்களோ உட்கொண்டார்கள். அப்போ ஆண்டவர் அவர்களை எவ்வளவு அற்புதமாய் போஷித்து கொண்டு வருகிறார். எல்லாரும் பஞ்சத்தில் இருக்கிறாங்க. எலியாவுக்கு ஆண்டவர் எதை அனுப்புறாரா? காகத்தை அனுப்பி. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய தேவைகள், உங்கள் அனுதின தேவைகளை சந்திக்காம போவாரா? இல்லை, நீங்கள் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை அவர் சந்திக்கிற தேவனாக இருக்கு. ஆண்டவருடைய அன்பு மாறாதது. இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன் இல்லையா? இதெல்லாம் நமக்கு அறிந்த வார்த்தைகள் தான். ஆனால் சூழ்நிலை வரும்பொழுது திகைக்கிறோம். இந்த ஆண்டினுடைய இறுதி மாதத்தில் இருக்கிறோம். இந்த மாதத்தில் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? ஆண்டவருடைய கிருபை எங்களை இம்மட்டும் என்ன செய்து நடத்தி வந்தது இல்லையா? வேலையில் இன்னைக்கு சுமூகமான சூழ்நிலைகளை கர்த்தர் தந்தார். தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, வேலையில் நல்ல சூழ்நிலைகள், நல்ல சம்பாத்தியங்கள், கரத்தின் கிரைகளை ஆசீர்வதித்திருங்க. தங்கியிருக்க நல்ல ஒரு வீடு, நல்ல ஒரு குடும்பம், தகப்பன் தாய்க்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க இல்லையா? உங்க சகோதர சகோதரிகளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படி நன்றி நிறைந்த உள்ளத்தோடு. ஏன்னா எல்லாமே ஆண்டவருடைய அன்பு இல்லையா? அவருடைய உறுதியான அன்பு இன்றைக்கு உங்களுக்கு இந்த நிலை நிற்கிற நல்ல அனுபவங்களில் உங்களை என்ன செய்கிறது? வழி நடத்தி கொண்டு வருகிறது. நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறது தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லை? முடிவே இல்லை. ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய அன்பை உணர்ந்து இந்த நாளிலே திருப்பந்தியிலே நாம் சேர இருக்கிறோம். ஹல்லேலூயா. இருதயங்களை தாழ்த்தி வருகிற வாரங்களிலே தொடர்ந்து இந்த தேவ அன்பை நாம் தியானிக்க கர்த்தர் கிருபைகளை தருவாராக. இந்த பண்டிகை காலங்களின் மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்கும்படியான நல்ல கிருபைகளுக்குள்ளே கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இருதயங்களை தாழ்த்தி
தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. அன்பை ஆண்டவர் விளங்க பண்ணி இருக்கிறார். அந்த தேவ அன்பை நீங்க விளங்கி இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும். இது ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு விசையாய் கூட ஆண்டவரே, நான் பாவியாய் இருக்கும் பொழுது கிறிஸ்து எனக்காய் அந்த சிலுவையில் மரித்ததுனால தேவனுடைய அன்பை விளங்க பண்ணியிருக்கிறீங்க. அந்த அன்பு எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. என் தேவனுடைய இருதயங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் அப்பா. நாங்கள் என்று சொல்லிக் கொள்கிறதற்கு ஒன்றுமே இல்லை, உம்முடைய கிருபையினாலே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே. அதனால் நான் இரக்கத்தை பெற ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடைய தைரியமாய் கிருபாசன தண்டையில். ஆண்டவருடைய அன்பு அவ்வளவு பெரியது. இன்னைக்கு குமாரனுடைய ரத்தத்தினால் என்னை தகுதிப்படுத்தி இன்றைக்கு அவருடைய சமூகத்தை கிட்டி சேரும்படியான பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார், சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சர்வத்தையும் ஆளுகை செய்கிற தேவன். அவரே என்னுடைய தேவன், அவரே என்னுடைய ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, தேவ சமூகத்தில் எங்களை ஒரு விசையாய் கூட நாங்கள் தாழ்த்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே துதிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளினாலே தேவ அன்பை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபைகளை கொடுத்தீங்க. ஹல்லேலூயா. எங்களோட பிரச்சனைகள் பெரிதாக இருக்கலாம் ஆண்டவரே, நாங்கள் கடந்து வருகிற அனுபவங்கள் கடினமாக இருக்கலாம். ஆனால் இதை எங்களுடைய இருதயத்திலே நாங்கள் வைத்து நான் நம்பிக்கையாக இருப்பேன். ஆண்டவருடைய அன்பு என்னை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது, என்னை துக்கப்படுத்தாது. தைரியமாய அனுபவங்களுக்குள்ளே கடந்து போக கிருபைகளை தாங்க. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் எங்களை ஒரு விசையாக கூட தாழ்த்துக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாளை எங்களுக்கு நிறைவாக்கி நீங்க இப்பொழுது உம்முடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து குற்றமற்ற ஆண்டவரே, மாசற்ற ஆட்டுக்குட்டி என்ற ரத்தத்தினாலே ஆண்டவரே, ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலே நீர் எங்களை கழுவி ஒரு விசையாய் கூட சுத்திகரித்து இந்த திருப்பந்தியை நாங்கள் கிட்டி சேரும்படியான கிருபைகளுக்குள்ளே வழி நடத்துகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. என் தேவனே, பாவத்திலிருந்து உலகத்தின் ஆளுகையிலிருந்து என்னை மீட்கும்படியாய் நீங்க கொடுத்திருக்கிற இந்த கிரயத்துக்காக, உம்முடைய ரத்தத்திற்காக, ஜீவனுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. என் தேவனே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பெரிதான ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு கவலையற்றவர்களாய் நாங்கள் இராதபடி ஆண்டவரே, ரட்சிப்பின் பாத்திரத்தை நாங்கள் ஏந்தி உம்மை தொழுது கொள்ளும்படியான கிருபைகளுக்குள்ளே வழி நடத்துகிறதற்காக நன்றி. எங்களுடைய இருதயங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். பயத்தோடு நடுக்கத்தோடு ஆண்டவரே, நீர் எங்களை அழைத்த அழைப்புக்கு பாத்திரமா எங்களுடைய ஜீவியங்களை நாங்கள் கடந்து போக கிருபைகளை தாங்க. ஹல்லேலூயா. எங்களை அழைத்த தேவன் நீர் பரிசுத்தராக இருப்பது போல நாங்களும் பரிசுத்தமான நல்ல அனுபவங்களுக்கு எங்களை அர்ப்பணிக்க கிருபைகளை தாங்க. தேவ ஆவியினாலே கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆலோசனைகளை தந்து வழி நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. வழி இதுவே, இதில் நடுவுங்கள் என்று சொல்லி ஆண்டவரே, அந்த மெல்லிய சத்தத்தை கர்த்தர் நீங்க தொனிக்க பண்ணி எங்களை வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். தேவ சமூகத்தில் தாழ்த்துக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வர இயலாமல் போன பிள்ளைகளை பலப்படுத்துங்க. தேவ சமூகத்தில் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பலப்படுத்தி வழி நடத்துகிறதற்காக நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம். மழை சூழ்நிலைகள் ஆண்டவரே, அதிகமான தாக்கங்கள் பாதிப்புகள் இல்லாதபடி ஆண்டவரே கர்த்தர் நீர் எங்களை இந்த புயலின் சீற்றங்களுக்கு மத்தியில் லகுவாய் கடந்து வர பண்ணினீங்க ஆண்டவரே, துதிக்கிறோம். இந்த நாளிலே தேவ சமூகத்தில் நாங்கள் மகிழ்ச்சியாய் நாங்கள் ஒருமித்து கூடி தேவனை ஆராதிக்க கர்த்தர் கிருபைகளை கொடுத்தீங்க. தொடர்ந்து நீங்க எங்களை நடத்துங்க. தேவ சமூகத்தில் தாழ்த்துகிறோம். நாமத்தை உயர்த்தி கொள்ளுங்க. எல்லா துதிகான மகிமை உமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யம் ஐக்கியமும் வழி நடத்துதலும் நாம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து நோயெல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல திரும்ப பண்ணுகிறார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரட்சணியமும் கானமும் மகிமையும் துதியும் வல்லமையும் மகத்துவமும் தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.